மதுரையில் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டம் நடைபெற்றது. புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். அங்கன்வாடி ஊழியர்கள், வருவாய் கிராம ஊழியர்கள், வனத்துறை காவலர்கள் மற்றும் ஊராட்சி எழுத்தாளர்கள் உள்பட அனைவருக்கும் குறைந்தபட்ச ஊதியமாக 7,850 வழங்க வேண்டும். ஜாக்டோ ஜியோ போராட்டத்தில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மீதான பழிவாங்கல் நடவடிக்கைகளை கைவிட வேண்டும். முடக்கப்பட்டுள்ள 21 மாத நிலுவைத் தொகை, முடக்கப்பட்ட அகவிலைப்படி நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மதுரை அண்ணா நகர் பகுதியில் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்க மதுரை மாவட்ட தலைவர் குரு தமிழரசு தலைமை வகித்தார். இதில் தமிழ்நாடு அனைத்து ஓய்வூதியர் சங்க கூட்டமைப்பு, தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அனைத்து ஓய்வூதியர்கள் சங்க நிர்வாகிகள் மற்றும் ஓய்வூதியர்கள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதிய சங்கத்தினுடைய சென்ற 29/12 மதுரையில் நடந்த மாநில பேரவையினுடைய முடிவின்படி ஒரு 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இன்று தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஓய்வூதியர்கள் தர்ணா போராட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தர்ணா போராட்டத்துடைய நோக்கமே பழைய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும், புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பது. அதே போல் இன்றைக்கி இருக்கக்கூடிய விலைவாசி இதெல்லாம் பார்க்காமல் இந்த மத்திய மாநில அரசுகள் அகவிலைப்படியை 3 தவணையிலையும் பிடித்தம் செய்திருக்கின்றது. அந்த 3 தவணை பிடித்தம் செய்த அகவிலைப்படியை நீங்கள் உடனடியாக வழங்க வேண்டும் என்ற நாங்கள் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறோம். அதே போல் பழிவாங்கும் நடவடிக்கை இந்த காலகட்டத்தில் ஜாக்டோஜியோ பேரமைப்பின் மூலமாக நடந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட அரசு ஊழியர்களை பழிவாங்கும் நடவடிக்கைகளாக அவர்களை தற்காலிக இது பண்ணி ஓய்வூதியம் கூட வழங்காத ஒரு நிலை என்பது தமிழகத்திலே நீடித்துக் கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட பழிவாங்கும் நடவடிக்கையை ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் என்பதையும் அதை கூட இன்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் ரத்து செய்து விட்டதாக தகவல் என்பது கூட வந்திருக்கிறது. இதையெல்லாம் இந்த போராட்டத்தினுடைய நோக்கத்தின் காரணமாக வந்திருக்கிறது என்பதை தெரிவித்து, அடுத்ததாக இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஓய்வூதியர் இறந்தால் உடனடியாக 50,000 வழங்க வேண்டும் என்ற ஒரு கொள்கை இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் கொரோனா காலகட்டத்தில் இறந்தவர்களுக்கு ஏறத்தாழ ஓராண்டு காலமாக அந்த 50,000 ரூபாய் கொடுக்கப்படாமல் இருக்கின்றது. அதை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் நாங்கள் வைத்து இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் இந்த தர்ணா போராட்டத்தை நடத்தி கொண்டோம். குரு தமிழரசு மாவட்ட